பள்ளிக்கு வழிவகுக்கும் kepercayaan kepada Tuhan, kesetiaan kepada raja dan negara, keluhuran perlembagaan, kedaulatan undang-undang, kesopanan dan kesusilaan. Belief in God, loyalty to country and king, supremacy of the constitution, the rule of law, good behavior and morality. இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசிற்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மதிப்பிற்குரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் என் அன்பான மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். மாணவர்களே, இந்த வாரம் இவ்வருட பள்ளி தவணையின் 4வது வாரமாகும். 4வது வாரத்தில் வெற்றிகரமாக கால் பதிக்கும் நாம் முதலில் நமது சுய பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும். மாணவர்களே, நாம் கொரோனா தொற்றிலிருந்து இன்னும் முழுமையாக விடுபடவில்லை. ஆதலால் நமது சுய பாதுகாப்பை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இன்னும் ஒரு சில மாணவர்கள் எழுது பொருள்களை முழுமையாக பள்ளிக்கு எடுத்து வருவதில்லை. பிற மாணவர்களிடம் இருந்து இரவல் வாங்கி பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்திற்கு வண்ண பென்சில்கள், பசை, அடிக்கோல் போன்றவையாகும். உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய தகவல் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் நாம் பிறரிடம் இருந்து எந்த ஒரு பொருளையும் இரவல் வாங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த கொரோனா தொற்று அவ்வளவு விரைவில் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு பரவி விடுகின்றது. அடுத்ததாக, தற்பொழுது அதிக வெப்பமாக இருப்பதால் மாணவர்கள் தயவு செய்து நிறைய நீரை அருந்த வேண்டும். அதனால் பள்ளிக்கு பெரிய நீர்ப்புட்டியில் நீர் எடுத்து வாருங்கள்.
பிற மாணவர்களிடம் இருந்து நாம் நீரை வாங்கி பருகக்கூடாது. இறுதியாக, இணைப்பாட பொறுப்பாசிரியர் என்ற முறையில் தயவு செய்து ஆசிரியர் வழங்கும் போட்டிகளில் கலந்து கொள்ளுங்கள். இயங்கலை வாயிலாக நடத்தப்படும் போட்டிகளில் கட்டாயம் கலந்து சிறப்பிக்க வேண்டும். தற்பொழுது நம் பள்ளி மாணவர்கள் புத்தாக்க போட்டியில் கலந்து 15 தங்க பதக்கங்களை வென்றதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அதுபோல் மேலும் நம் பள்ளி மாணவர்கள் பல போட்டிகளில் கலந்து பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே பள்ளி நிர்வாகத்தின் எல்லையில்லா ஆசையாகும். சாதனை நமது கையிலே, சரித்திரம் படைப்போம் நாட்டிலே. நன்றி, வணக்கம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இனி பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இவ்வாறு பொறுப்பாசிரியர்களாக நான் திரு ஜி நாகேந்திரன், திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி ஷர்மிளா மற்றும் திரு மசிடி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளோம். சரி, ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களை அணுகலாம். சரி, இன்றைய வாரத்திற்கான தலைப்பு கோவிட் பெருந்தொற்று. மாணவர்களே, கோவிட் பெருந்தொற்றை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். உலக அளவில் இக்கோவிட் பெருந்தொற்றால் மக்கள் அனைவரும் இறந்திருக்கின்றனர். பெருமளவில் இறந்து கொண்டிருக்கின்றனர், இறக்கின்றனர். சரி, இறந்திருக்காங்க. ஆகவே நாம் எல்லாரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது நாம் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் நமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, நமது சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது மாணவர்களாகிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், சரியா? பள்ளிக்கூடத்தில் சரி, வீட்டிலேயே சரி, எப்படி இருக்கணுன்றதை நான் படிப்படியாக சொல்கிறேன். முதலாவதாக கை தூய்மை, அதாவது செனிடைஸ் பயன்படுத்தணும், கை தூய்மையை பயன்படுத்தணும். அடிக்கடி கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சரியா? எங்கே போனால் நீங்கள் முகக்கவசம் இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது, பிறரிடம் பேசவும் கூடாது. பிறகு கைகளை அடிக்கடி சுத்தம் செய்தல், சாப்பிட்டவுடன் சுத்தம் செய்ய வேண்டும். மற்றும் கழிவறைக்கு சென்ற பிறகும் நாம் கைகளை கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். மேலும் பிறரை தொடுவதையும் நாம் விளக்க வேண்டும். பிறகு கூடல் இடைவெளி, அதாவது மாணவர்கள் மிக மிக நெருக்கமாக நிற்கக்கூடாது, தகுந்த இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். பிறகு இருமும் பொழுது வாய் மூடி இரும வேண்டும். சரி, இந்த விதிகள்லாம் உங்களுக்கு தெரியும். இதை ஆசிரியர்களும் உங்களுக்கு விளக்கி இருப்பாங்க. ஸோ கடந்த 2 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை நாம் அடிக்கடி பயிற்சி செய்ய வேண்டும். இந்நடவடிக்கைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். சரி, அடுத்ததாக கோவிட் நோய் கண்டவர்கள் என்ன செய்யணும்? ஸோ மாணவர்களாக உங்களை சிலருக்கு தெரியும், நோய் கண்டிருப்பீங்க, வீட்டு எப்படி இருந்தீங்கன்னு தெரியும். கண்டிப்பாக 7 நாட்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்பாதுகாப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களால் பிறருக்கும் இந்நோய் வந்துவிடக்கூடாது. சரியா? சரி, இதற்கு பாதுகாப்பாக அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். 5 முதல் 11 வயது வரை பெற்றோரின் முன் அனுமதியுடன் மாய் சிஜாத்ரா செயலின் வழியாக மாணவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். சரியா? பிறகு இவ்வழிமுறைகள் ஏற்கனவே புலனம் வழியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வாட்ஸ்அப் வழியாக இவ்வழிமுறைகள்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆகவே பெற்றோர்கள், உங்கள் பெற்றோருக்கு தெரியும் என்னென்ன செய்யணுன்ட்டு. வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ காணொலிலாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அதனை பின்பற்றி மாய் சிஜாத்ராவில் பதிவு செய்து உங்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்த வேண்டும். சரியா? சரி, அப்போ 5 வயசுலேருந்து 11, அதுக்கு மேல் 12 வயசுக்கு மேலே என்ன செய்யணும்? 12 வயசுக்கு மேலாம் கண்டிப்பாக கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? இதுக்கு பெற்றோரின் அனுமதி தேவையில்லை. 12 வயதுக்கு மேலே அனைவரும் கண்டிப்பாக செலுத்திக் கொள்ள வேண்டும். சரி, அரசாங்கம் அங்கீகரித்திருக்கும் மருத்துவமனைகளில் கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம். சரியா? அரசாங்கம் எல்லா மருத்துவமனையும் கொடுக்கல, குறிப்பிட்ட சில மருத்துவமனைகள் தான் கொடுத்துருக்கு. ஓகே, சரி. பள்ளி நிலையில் இப்போ பள்ளி நிலை பாதுகாப்பு அம்சங்களை பார்ப்போம். பள்ளி நிலை பாதுகாப்பு அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும். எப்படி கடைபிடிக்கணும்?
பள்ளிக்கூட நுழைவாயிலில் ஆரம்பித்து பள்ளி வகுப்பு வரை மாணவர்கள் பள்ளி நிர்வாகம் விதித்திருக்கும் கட்டுப்பாடுகளை மீறாமல் கடைபிடிக்க வேண்டும். தெரியுதானே? உள்ளுக்கு நீங்கள் வரீங்க, வரும் பொழுது அங்கே ஏரோலாம் போட்டிருக்கோம், சரி, அம்புக்குள்ளா போட்டிருக்கோம், அதன் வழியாக நடந்து வர வேண்டும். எப்படி வரணுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே மாணவர்களே, நமது சுகாதாரம் நமது கைகளில் என்பதை மறவாமல் நமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்வோம். சரியா? நன்றி, வணக்கம். வணக்கம் கிஷன்குமார். வகுப்பிற்குள் நுழைந்தவுடன் கைகளை தூய்மையாக கழுவ வேண்டும். பிறகு கை தூய்மையை பயன்படுத்தி கையை சுத்தப்படுத்து. சரி நண்பா, அப்படியே செய்கிறேன். கிஷன்குமார், யார் இடத்திற்கு சென்று பேசக்கூடாது. 1 மீட்டர் இடைவெளியை பின்பற்று. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். ஆமாம் கிஷன்குமார், இப்பெருந்தொற்று காலத்தில் நாம் 1 மீட்டர் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். சரி வேதேஷ், நான் என் இடத்திற்கு சென்று அமர்கிறேன். நன்றி ஆசிரி. அடடே, என் வண்ண பென்சில்களை எடுத்து வர மறந்து விட்டேனே. கிஷன்குமார், உன் வண்ண பென்சில்களை எனக்கு கொஞ்சம் இடங்கள் கொடுக்க முடியுமா? மன்னித்து விடு ஆசிரி. இப்பெருந்தொற்று காரணமாக மற்றவரின் பொருளை இரவல் வாங்கக்கூடாது. சரி கிஷன்குமார். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh kepada murid-murid Islam. Selamat pagi dan Assalamualaikum kepada seluruh warga sekolah dan yang berusaha kepada Encik Ravi Subramaniam selaku Guru Besar SJKT Taman Permata, barisan pentadbir, guru-guru dan murid-murid yang dikasihi sekalian. Sebagaimana yang diucapkan oleh Tuan Guru Besar tadi, pada hari ini Ustaz akan bentangkan berkenaan dengan kertas kerja pelancaran sekolah tanpa sampah bagi sekolah kita SJKT Taman Permata. Sebagai pendahuluan, cadangan ini adalah untuk memberi informasi secara langsung kepada murid-murid dan warga sekolah bahawa penjagaan kebersihan sekitar kawasan sekolah merupakan salah satu agenda penting bagi memastikan warga sekolah bebas daripada kekotoran sampah, penyakit bawaan sampah dan pemandangan yang tidak cantik. Rasionalnya ialah pelajar-pelajar akan mengurangkan kadar kuantiti sampah yang terdapat di sekitar kawasan SJKT Taman Permata. Ia adalah untuk menanamkan rasa benci dan peka pada sampah yang ada di sekelilingnya. Sejajar dengan itu, pelajar-pelajar akan disemaikan rasa bertanggungjawab terhadap sampah yang dibuangnya dan berusaha untuk mengekalkan konsep dan nilai-nilai murni dalam alam sekitar. Seterusnya kita lihat pula pada matlamat. Matlamat yang pertama ialah warga Taman Permata akan berusaha untuk memartabatkan sekolah kita. Matlamat yang kedua, mengamalkan kebersihan secara menyeluruh dan berterusan tanpa batas ruang dan masa untuk menjadikan sekolah sebagai tempat yang bersih, ceria, kemas, kondusif, selesa dan berinformasi serta merangsang perkembangan intelek, rohani, jasmani dan emosi mereka.
Lalu ia juga bertujuan untuk mengekalkan dan meningkatkan kualiti alam sekitar. Seterusnya kita lihat pula kepada objektif. Objektif yang pertama menimbulkan kesedaran dan tanggungjawab pada semua pelajar. Objektif yang kedua merangsang pelajar untuk ingin mengutip sampah, automatic instinct dan membuat kitar semula. Mana-mana sampah yang pelajar nampak di dalam kelas ataupun di luar kelas ataupun di kawasan sekolah, segera mengutipnya dan membuangnya ke dalam tong sampah. Dan objektif yang ketiga ialah mewujudkan persekitaran yang bersih, indah dan kondusif. Kemudian kita lihat pula pada pelaksanaan dan penguasaan yang dicadangkan. Yang pertama, mewujudkan beberapa pasukan pembersihan mengikut kelas. Yang kedua, mewujudkan kawasan yang perlu dijaga, pembahagian kawasan serta pemantauan. Yang ketiga, menjalankan program dan pertandingan keceriaan kelas. Dalam program pertandingan keceriaan kelas ini, kita ada bagi dua kategori anugerah. Anugerah yang pertama ialah anugerah kelas ceria dan bersih. Dan anugerah ini akan menyediakan 3 pemenang kelas yang menang. Secara keseluruhan, Johan akan mendapat piala pusingan, Naib Johan akan mendapat piala pusingan dan tempat ketiga juga mendapat piala pusingan yang akan disimpan di kelas masing-masing dan akan bertukar tangan pada minggu yang berikutnya. Sekiranya kelas yang memenangi anugerah tersebut tidak dapat mengekalkan ataupun kelas yang dapat anugerah pada minggu lepas mendapat anugerah yang lebih tinggi. Jadi piala pusingan itu akan dia dapat yang lebih tinggi dan piala yang dipegang pada ketika itu akan berpindah tangan kepada pemenang yang berikutnya. Anugerah yang kedua ialah anugerah murid contoh kebersihan. Okey, murid contoh kebersihan. Ini anugerah kita berikan kepada satu orang murid sahaja, iaitu untuk sebagai pemenang yang akan mendapat badge mingguan. Badge ini akan bertukar tangan juga sekiranya dia tidak dapat mengekalkan kemenangannya pada minggu tersebut. Penilai kepada kelas dan murid ini adalah terdiri daripada guru-guru yang tidak memegang kelas untuk mengelakkan berlakunya ketidakadilan dan dalam penilaian. Seterusnya, jangka masa berkempen ataupun program ini adalah sepanjang tahun bermula April 2022. Sebagai penutupnya, program ini akan menjadikan pelajar-pelajar lebih peka dan menilai akan persekitaran yang bersih, cantik dan bebas dari timbunan sampah yang dibuat oleh mereka sendiri. Ini akan menimbulkan rasa kecintaan terhadap sekolah. Kempen ini akan membangkitkan rasa untuk berbakti pada tempat menimba ilmu dan menjadikan kebiasaan pelajar untuk mengurangkan sampah serta dibuang pada tempat yang betul, iaitu tong sampah, bukan merata-rata tempat, sama ada dalam kelas, koridor ataupun di kawasan sekolah. Pelajar-pelajar juga akan didedahkan dengan program-program yang menghargai alam sekitar. Sekian, itu saja daripada Ustaz. Terima kasih.